ஓம் சரவணபவா. மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4 இன் பாதம். திருவாதிரை புனர்பூசம் முதல் 3 பாதங்கள் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டின் மிதுனம் ராசி பலன்கள். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களுடன் சேர்ந்து முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்திருக்கும். தொழில், வேலை மற்றும் நிதி. இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் பண விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வாய்ப்புகள் தோன்றும், ஆனால் அவற்றில் கவனமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் ஈடுபடும் முன் சிறிது ஆய்வு செய்யுங்கள். பணவரவு நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் செலவுகள் சில நேரங்களில் அதிகமாக இருக்கும். கடன் தொடர்பான விஷயங்களில் சுமூகமாக தீர்வு காண வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் சிறந்த பலன்களை அடைய முடியும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். குடும்ப நலனில் உன்னால் சிறந்த பங்களிப்பு செய்ய முடியும். கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் ஒற்றுமை காக்கப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கலாம், ஆனால் அவற்றை நிதானமாக சமாளித்தால் அனைத்தும் சாதகமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சின்ன சின்ன உடல் சோர்வு, மன அழுத்தம் ஏற்படலாம். யோகா, தியானம் மற்றும் ஆரோக்கிய உணவு பழக்கங்கள் நல்ல பலனை தரும். உடல் நலத்தை பாதுகாத்தால் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். காதல் மற்றும் திருமணம். இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ளலாம். உறவுகள் வளர்ச்சியடைய மன அமைதியுடன் செயல்படுவது அவசியம். திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும். புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு உண்டு, ஆனால் பொறுமையாக அணுகுதல் முக்கியம். ஆன்மீக வளர்ச்சி. முருகன் வழிபாடு, தியானம், புனித தர்ம செயல்களில் ஈடுபாடு உனக்கு மன அமைதியையும் வாழ்க்கை வெற்றியையும் தரும். ஆன்மீக பணிகள் கடின சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும். பெரிய அனுசரணைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பெருகும். சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உயரும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கடன்கள், சொத்து பிரச்சனைகள் குறையும். பழைய திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம். சுருக்கமாக 2026 மிதுனம் ராசி. தொழில், வேலை மற்றும் பணத்தில் முன்னேற்றம். குடும்ப அமைதி, உறவுகளில் ஒற்றுமை. ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள். காதல் மற்றும் திருமணத்தில் சாதகமான மாற்றங்கள். ஆன்மீக வழிபாடு முக்கிய பலனை தரும். பரிகாரம். துர்க்கை அம்மன் வழிபாடு உனக்கு மன தைரியம் கொடுத்து எதிரிகளிலிருந்து காக்கும். முக்கிய குறிப்பு: மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள். சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவணபவா. என் அருமை பிள்ளையே, இந்த ஆண்டில் முருகன் உன்னோடு இருப்பார். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே.